வெல்கம் டு பூர்ணி உலகம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 10 மினிட்ஸில் ஸ்வீட்டான பால் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அளந்து எடுத்திருக்கேன். தண்ணி விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சரிசி அளந்த அதே டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் 4 டம்ளருமே பசும்பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ 4 டம்ளர் பால் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சரிசி அளந்த அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் சுகர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஹாஃப் இருக்கட்டும், பின்னாடி ஃபினிஷிங் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 விசில் வரட்டும். ஒரு சின்ன கடாயில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. இது கூட 15 முந்திரி சேர்த்துருக்கேன். 15லேருந்து 20 திராட்சை சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை. நல்ல குலைவாக பொங்கல் தயாராகிருக்கு. இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டம்ளர் அளவுக்கான ஜீனியை சேர்த்துக்கலாம். சுகர் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1/2 டம்ளர் கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து சூப்பராக சாப்பிட்லாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.